இங்க ஒருத்தன் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி முடிய வெட்டாம அவனுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் கட் பண்ணுவான். அப்படி இருக்க இவன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிறா. இவளுக்கு நெத்தி ரொம்ப பெருசா இருக்கிறதுனால முன்னாடி நிறைய முடிய விட்டு மறைச்சு வச்சிருக்கா. அந்த முடியை எடுத்து விட்டு பார்த்தா அந்த ஏரியா முழுசும் வெறும் நெத்தி மட்டும்தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க அப்படின்னு சொல்றா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே இவளை கிண்டல் பண்ணதுனால மனசு ரொம்ப வெறுத்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கும் மத்தவங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லென்ஸ் எல்லாம் வச்சு அளந்து பாக்குறா. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியாவை யோசிச்சு இப்படி முடி விட்டா ஓரளவுக்கு மறைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டுருப்பா. அப்படி விட்டாலுமே ஒரு சில டைம்ல காத்தடிச்சா நெத்தி தெரியுது. அதனால அவளுக்கு மானமே போயிடுது. இவ்வளவு தூரம் சொல்லியும் முடி வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அவ கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருது. ஏன்னா இத்தனை வருஷமா எதை வச்சு சமாளிச்சிட்டு இருந்தாலோ அதையே வெட்டி ஷார்ட் ஆக்கிடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு கத்தி அலனும் போல இருக்கு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் அழுந்தா அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே காசை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்துட்டு பப்ளிக் பாத்ரூமுக்கு போயிட்டு தலைமுடிய பார்த்து பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. உங்களுக்கும் இந்த மாதிரி நான் ஒரு ஹேர் ஸ்டைல சொன்னா கடைக்காரன் ஒரு ஹேர் ஸ்டைலை வெட்டி விட்டுட்டான்டா அப்படிங்கறவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்ட்டை தட்டி விட்டுட்டு போங்க. கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் ஸ்னேக் கட்டிங், ஸ்டெப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், சச்சின் கட்டிங், சல்மான் கட்டிங், டாப் கட்டிங், பாப் கட்டிங்.